பொதுவாக தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் தேர்தல் பரப்புரை, மக்கள் சந்திப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு பிரச்சார வாகனங்கள் பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் வாகனங்கள் அனைத்தும் சிறிய ரக வேன்களாகவே இருந்து வந்தன. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அந்த வேன்களையே தங்களுக்கேற்ப பிரச்சார வாகனங்களாக உருமாற்றி பயன்படுத்தி வந்தனர். குறிப்பாக திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி, விசிக, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், தாவேக போன்ற அனைத்து கட்சி தலைவர்களுமே தங்களது சுற்றுப்பயணத்திற்கு 6 to 8 மீட்டர் வரை நீளமுள்ள வாகனங்களே இடம்பெறும். காரணம், சாலையில் உள்ள வளைவுகள், நெடுஞ்சாலைகள், குறுகிய சந்துகள், தெருக்கள் போன்ற மக்கள் கூடும் பல்வேறு இடங்களுக்கு எளிதாக சென்று வர வேண்டும் என்ற காரணத்தால். ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா மாநில அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் தங்களது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணங்களுக்கு பிரம்மாண்ட சகல வசதிகளுடன் கூடிய கேரவன் பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வாகனத்தில் அதிநவீன சொகுசு இருக்கைகள், படுத்துறங்க படுக்கை வசதி, டைனிங் அறை, முக்கிய நிர்வாகிகளோடு கலந்துரையாடியபடியே பயணிக்க கான்ஃபரன்ஸ் ரூம், பேண்ட்ரி, முக்கியமாக குளியலறை, கழிவறை, ஏசி வசதி, டிவி, உள்ளிருந்தபடியே வெளியே பார்ப்பதற்கு தனியாக வாகனத்தை சுற்றி சிசிடிவி கேமராக்கள், பணியாட்கள் இருக்கைகள், பேருந்தின் மேற்கூரையில் 10 பேர் வரை நின்று பேசுவதற்கு ஏதுவாக பிளாட்ஃபார்ம், மேலே ஏறுவதற்கு லிப்ட் வசதி, வாகனத்தின் முன் இருக்கையில் அமர்ந்து மக்களை சந்திக்க பிரத்யேக ஒளி அமைப்பு கொண்ட இருக்கை என அனைத்து வசதிகளும் இருக்கும். இத்தகைய பேருந்துகளை அண்டை மாநில தலைவர்கள் பயன்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தாமலேயே இருந்து வந்தனர். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக பரந்தூர் விமான நிலைய நில கையகப்படுத்தலுக்கு எதிராக போராடும் மக்களுக்கு ஆதரவாக அவர்களை சந்திக்க ஃபோர்ஸ் அர்பேனியா ரக கேரவனை பயன்படுத்தினார். அதே வாகனத்தை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வந்தார். கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டிற்கு செல்லும் போதும் அந்த வாகனத்திலேயே மக்களை பார்த்து கையசைத்தபடி மேலே நின்று சென்றார். அப்போது அவர் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் மரத்திலிருந்து தாவேக தொண்டர்கள் அவர் வாகனத்தில் தாவினர். அதேபோல சரசரவென ஒவ்வொருவராக அவர் வாகனத்தின் மீது ஏறி அவரை நெருங்கி சென்றனர். இந்த சம்பவத்தால் அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் உருவானது. அப்போதே இந்த வேனில் செல்வது அவருக்கு பாதுகாப்பற்றது என்ற யோசனை எழுந்தது. பொதுவாக விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஆந்திர முன்னாள் முதல்வர் OS ஜெகன்மோகன் ரெட்டியை அப்படியே பின்தொடர்ந்து செயல்படுகிறார். அவர் போல அதே உடை, அதே நிறம் என்று அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டு வந்தது. அப்போது அவரை போலவே பரப்புரை வாகனமும் பிரம்மாண்டமாக விஜய்க்கென வாங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு முன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கினார். அதற்கு தமிழகம் முழுவதும் சென்று வர புதிய பேருந்து அவருக்கென சகல வசதிகளோடு தயார் செய்யப்பட்டது. அப்போதே அரசியல் வட்டாரத்தில் அந்த வாகனம் கவனத்தை ஈர்த்தது. இதன் பிறகு தாவேக தலைவர் விஜயும் இதே போல பேருந்தை சுற்றுப்பயணத்திற்கு பயன்படுத்தினால் மாசாகவும் அவருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல அவருக்கான புதிய பிரச்சார பேருந்து பிரத்யேகமாக சண்டிகர் மாநிலத்தில் உள்ள JCVL நிறுவனத்தில் தயார் செய்யப்பட்டு அவரின் கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அன்றே அந்த பேருந்து இணையத்தில் வைரலானது. தற்போது தனது சுற்றுப்பயணத்திற்கு அந்த பேருந்து பாரம்பரியத்தையே தொடர்கிறார் விஜய். இதேபோல அடுத்து எந்த கட்சியின் தலைவர்கள் பிரச்சார வாகனத்தை வேனிலிருந்து பேருந்தாக மாற்றுகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.